தீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். பிஆர்எஸ் கவிதா, அதாவது மிக சர்ச்சையான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு அவங்க வந்து சிறையில் இருந்தாங்க. அவங்களுக்கு பெயிலே கிடைக்காது அப்படின்னாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்ச்சையான வழக்கா இல்லை பாஜக தன்னுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக சர்ச்சை ஆக்கிக்கிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது அடிப்படையில் வச்ச ஒரே கேஸில் தான் இவங்க வரிசையெல்லாம் கைதானது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யேந்திர ஜெயினும் உள்ளே இருக்கிறாப்புல, மனிஷ் சிசோடியாவாகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், கவிதா கேசிஆர் ஆகட்டும், இன்னும் பல பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சொல்லக்கூடியது டெல்லியில் மதுபான கொள்கை அதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. இருக்கக்கூடிய பாலிசிஸை தளர்த்தி அது சில நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட குவிட் ப்ரோக்கோ தான், சில நிறுவனங்களுக்கு சாதகமாக போகிற மாதிரி தளர்த்தி அதுக்கான பணத்தை வாங்கிட்டாங்கங்கிறது தான் விஷயமே. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் இங்கே இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அதில் அவங்களோட தொடர்பு இருந்திருக்கு. இவங்க கொண்டு போய் அங்கே டெல்லியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு அந்த பாலிசிஸ் இந்த டெண்டர்ஸை வாங்குறதுக்காக நெகோஷியேட் பண்ணாங்கிறது தான் கேஸு. இப்போ இந்த கேஸில் உச்சநீதிமன்றம் ரொம்ப மோசமாக இறங்கி நேரடியாக இடியையும் சிபிஐயும் அவருடைய பற்களை பிடுங்கக்கூடிய அளவுக்கு நேரடியாகவே ஓப்பன் கோர்ட்லேயே அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் பிஆர் கவாய், அதே போல் ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன், அவங்க வெளிப்படையாக கேட்டது, நீங்கள் அதாவது அமலாக்கத்துறையிலையும் சரி, இடியும் சரி, சிபிஐயும் சரி, ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுகிறீர்கள். உங்களுடைய இன்வெஸ்டிகேஷனோட ஃபேர்னஸே எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கிறியா இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் செயல்படுகிறீர்களாங்கிறது தான் நேரடியான கேள்வி. அவங்க அதை கேட்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மொதல் விஷயம் சொல்கிறாங்க, போன விசாரணை வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க, மிக முக்கியமான மாஸ்டர் பிரைன் அக்யூஸ்டு அப்படின்னு அவர் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறீங்க, அவரே அப்ரூவராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கணக்கு காட்டி பல பேரை பிடிச்சி புதுசாக சேர்த்து கைது பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. எப்படி நீங்கள் செர்ரி பிக் பண்ணி இவர் மாறினார் அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன காரணம் என்று எதுவுமே உங்களால் அதாவது கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ண முடியல. அப்போ நீங்கள் செட்டப் பண்ணீங்களாங்கிற கேள்வி அந்த இடத்துல எழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ரூவராக மாறுகிறார்கள் அக்யூஸ். நேற்று வரைக்கும் எல்லா குற்றத்துக்கும் மாஸ்டர் மைண்டுன்னுட்டு இன்றைக்கி அவர் ரொம்ப திருந்தி எல்லாரையும் காட்டி கொடுத்துட்டாருன்னா இது ஏற்கத்தக்கதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி ராஜு அவர்கள் தான் ஆஜராகி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள விசாரணை போயிடுச்சு. அவர் திரும்ப இல்லை நீங்கள் பெயில் கொடுக்கக்கூடாது, இவர் ஒரு பெண் என்பதனால கொடுக்கக்கூடாது, முன்னாள் முதலமைச்சருடைய மகள் கொடுக்கக்கூடாது, இப்படி வரிசையாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் வான் பண்ணுறாரு, பெயிலை கொடுக்கறது இல்லைங்கிறது கோர்ட்டினுடைய டெசிஷன். நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறீங்களே தவிர கன்வின்சிங்காக எந்த பாயிண்ட்டும் நீங்கள் சொல்லலை. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேராக நடந்துக்கலன்னு நான் சொன்னேன் பத்தியா, அதை வந்து கோர்ட்டினுடைய ஆர்டரில் டிக்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் வான் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சார்பு தன்மையோடு இருக்கீங்கிறத ஆர்டரில் ஏறிச்சு அப்படின்னா அது நாளைக்கு அத்தனை பேரும் இடியால் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் கோர்ட்டில் கோட் பண்ணி நீதிமன்றமே சொல்லியிருக்கு எங்களுக்கு பிணை கொடுங்கன்னு வர்ற லெவலுக்கு வந்துடும். அதை விட மிக முக்கியமானது, அது ஆன் ரெக்கார்டில் போயிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அவமானம் இடிக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆன் ரெக்கார்டில் உள்ளே போயிடக்கூடாதுன்னு அவர் வான் பண்ண உடனே அது வரைக்கும் பேசிகிட்டு இருந்த ஏஎஸ்வி இது அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் அப்படியே பின்வாங்குறாரு. பின்வாங்கிட்டு அவர் கடைசியாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணார், நான் வேணால் இடி தரப்பில் வேறு எதுவும் விஷயம் இருக்கான்னு கேட்டுட்டு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட மதியம் சொல்கிறேன்னாரு. அதெல்லாம் வழியே கிடையாது, இப்போவே நாங்கள் ஆர்டரை டிக்டேட் பண்ணுறோன்னு ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் வாங்கிட்டு போவீங்க. அப்புறம் கேட்டால் துஷார் மேத்தா வேறு வழக்கில் இருப்பாருப்பீங்க, உங்களால் வர முடியலம்பீங்க, நாங்கள் இன்னொரு நாள் தள்ளி வைக்கணும். இந்த பிஸ்னஸே கிடையாது, விசாரணையை முடிச்சுட்டோம், 2 பக்கமும் கேட்டுட்டோம், ஓப்பன் கோர்ட்டில் ஆர்டரை டிக்டேட் பண்ணது தான் கவிதா கேசிஆருக்கு 2 வழக்குகள். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. கெஜ்ரிவாலுக்கு இவங்க உட்காந்து விசாரித்து மணிக்கணக்கில் வாரக்கணக்கில் விவாதம் நடத்தி அவருக்கு இடி கேஸில் பெயிலை கொடுக்கறதுக்கு ஆர்டரை ரிசர்வ் பண்ணிட்டாங்க, கொடுக்க போகிறாங்கிறது கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. இந்த 2 நாள் கேப்பில் நடுவில் போய் சிபிஐ அவரை கைது பண்ணிடுச்சு. இடி ரிலீஸ் பண்ண பிறகு இப்போ சிபிஐ கேஸை மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து ஆவணாலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் சந்தானம் சொல்லுவார்ல, எங்கள் அக்காவுக்கு பொண்ணு பிறந்து நான் அது பிறந்ததுலேருந்து பாராட்டி சீராட்டி வளர்த்து எல்லாம் மோண்டுக்கிண்டு எல்லாம் பண்ணி பின்ன பிறகு வளர்ந்தால் வேற ஒருத்தன் கூப்பிட்டு போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக இடி அதே வழக்கு ஆரம்பித்து விசாரணையெல்லாம் நடத்தி 2 பக்கமும் மணிக்கணக்கில் ஆஜராகி பல செட்டிங்ஸ் உட்காந்து நாங்கள் பெயில் கொடுப்போம், நீங்கள் நோகாமல் அதே கேஸில் சிபிஐ கைது பண்ணிருச்சுன்னு வருவீங்க அப்படின்னுட்டு கெஜ்ரிவால் கேஸில் ஆனதுனால
ரெண்டுத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பெயில் கொடுக்குறோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரேயர் ஆக்சுவலாக நம்ம இதை கவனிக்க வேண்டியது கவிதாவினுடைய கைதே சர்ச்சைக்குரியது தான். ஏன்னா மார்ச் மாதம் 15ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் ஒரு கைது பண்ணுறீங்கன்னா அது பொலிட்டிக்கல் கைது தான் வெளிப்படையாக. இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கில் குறைந்த நாட்கள் சிறையிலிருந்து வந்த தலைவர்கள்னு பார்த்தா கவிதா கிஷோர் கிட்டத்தட்ட அது 5 மாதங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி 2 ஆண்டு 1.5 வருஷம் 1 வருஷம்னு உள்ளுக்குள்ளே இருந்த மணீஷ் சிசோடியாவும் சத்யேந்திர ஜெயினும் கெஜ்ரிவாலும் பட்ட வேதனை தான் இன்றைக்கி லீகலாக இவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஆர்டரினுடைய விஷயங்களுக்குள்ளே நம்ம வந்துடலாம். ஆர்டரில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதில் எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் பாயிண்ட் நிற்கக்கூடிய பாயிண்டான வழக்கு விஷயங்களை இன்றைக்கி ஆர்டரில் குறிப்பிட்றாங்க. முதல் விஷயம், அவங்க உள்ளே இருக்கணுங்கிறீங்க. விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு இதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட விசாரிக்க ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க ஏன் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தா இது செந்தில் பாலாஜினுடைய ஒரு வழக்கு இங்கே சார்ஜ் ஷீட் ஆயிருக்கு. இடி இப்போ உள்ளே வந்திருக்கக்கூடிய விஷயத்தில் அள்ளி அவர்களை வச்சுக்கிட்டு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. ஐ திங்க் சார்ஜ் ஷீட் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில் இருக்குது. இது அப்படியே அங்கே அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட்டை நீங்கள் போட்டுட்டிங்கனாலே இதுக்கப்புறம் விசாரிக்க ஒன்றும் இல்லை, அதனால் கஸ்டடியே தேவையில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது அடிப்படையில் இடி உள்ள வரும்போதே விசாரணை முடிஞ்ச பிறகு நீ ட்ரையல் எத்தனை வருஷம் நாள் நடத்துவேன், அது வரைக்கும் உள்ளே வச்சுருக்கணுமாங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 மாதங்களாக அவங்க உள்ளே இருக்காங்க. நீ எப்பயோ முடிச்சு சார்ஜ் ஷீட் போட்டோன்னா இதுக்கப்புறம் இருக்க வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, 493 விட்னஸ் இருக்கிறாங்க. 50,000 பக்கத்துக்கு நீ கேஸில் டாக்குமெண்ட் போட்டிருக்க. இதெல்லாம் படித்து விசாரித்து எத்தனை வருஷம் ஆகும்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில் அவர் எதற்கு சிறை தண்டனையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு மணீஷ் சிசோடியாவோட ஒரு கேஸில் அவங்க கொடுத்த பெயில் ஆர்டரை இங்கே கோட் பண்ணுறாங்க. அதில் அண்டர் ட்ரையல் கஸ்டடி ஷுட் நாட் பி டர்ன்ட் இன்டு எ பனிஷ்மெண்ட். அதாவது விசாரணை கைதிகளாக சிறைக்குள் இருப்பது என்பதே ஒரு நீண்ட கால சிறை தண்டனையாக அவர்களுக்கு ஆகிவிடக்கூடாது என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நிற்கிறாங்க. இதில் கூடுதலாக இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு காரணம் டெல்லி ஹைகோர்ட்டில் அங்கே கொடுத்த தீர்ப்பு தானே. அந்த ஜட்ஜையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடிந்து கொள்கிறார்கள். கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். ஏன்னா அந்த ஜட்ஜ் என்ன சொன்னார், இப்போ அமலாக்கத்துறையினுடைய பிஎம்எல்ஏ சட்டத்திலேயே செக்ஷன் 45ல் ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு சில கிளாஸஸ்குள்ளே உட்படுத்தி பெயிலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. டெல்லியில் அமலாக்கத்துறை என்ன வாதாடுச்சு, அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜு சிங்கிள் ஜட்ஜு டெல்லி ஹைகோர்ட்டினுடைய சிங்கிள் ஜட்ஜு அவங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தாது, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிற பெண்களுக்கு இது பொருந்தாது, இந்த சட்டம் அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணிடும் அவங்க ஒரு வியாக்கியானம் அந்த ஜட்ஜு கொடுக்குறாங்க. இதை தான் மிக கடுமையாக சட்டத்தை ஜுடிஷியல் ஐஸோட தான் நீங்கள் பார்க்கணும். இந்த எக்ஸ்க்ளூஷன் அவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய பட்டம் பெற்றிருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, அதனால் ஒரு சட்டம் எல்லாருக்கும் பொருந்துறது அவங்களுக்கு பொருந்தாதுன்னு நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு ஒரு கொட்டு வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதே விஷயந்தான். அதாவது இப்போ இது மொத்தமாக இடி இவ்வளவு நாள் நடத்தின எல்லா வழக்கிலையும் வச்ச ஒரு வாதம் இன்றைக்கு அடிபட்டு தவிடுபடியாக போயிருக்கிறது. என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில் விட்டால் சாட்சியை கலைச்சிருவாங்க. அதாவது அது இதே வார்த்தையே கோர்ட்டில் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவர் ஒரு அமைச்சர், இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு அதிகாரம் மிக்கவர், அதனால் இவங்களை வெளியில் விடக்கூடாது, சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே, இவங்களுக்கு ஏன் ஸ்பெஷலாக நீங்கள் பெயில் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கோர்ட்டு சொல்லுது, இடியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு சட்டம் எல்லாருக்கும் சம்மந்தம் தானே, இவங்களுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் கன்சர்ன் பார்த்து பெயில் கொடுக்குறீங்கன்னு கோர்ட்டு கேட்குது. கோர்ட்டில் இடி வைக்கிறாங்க ஒரு வாதத்தை, இவங்களுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் கன்சர்னு. இடியை பார்த்து அதே ஜட்ஜு கேட்குறாரு, அப்போ இவங்க எம்எல்ஏ எம்பிங்கிறதுனால இவங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சட்டத்துக்கு மீறினது இல்லையான்னு ஜட்ஜு கேட்குறாரு. நீங்கள் சட்டம் இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கன்சர்ன்னு கோர்ட்டை கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ எம்பிங்கிறதுனால ஒரு சீஃப் மினிஸ்டருங்கிறதுனால வெளியில் விடக்கூடாது, பெயில் உரிமை அவருக்கு கிடையாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறதுக்கு நீங்கள் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கவிதா கேசியாரை கம்ப்ளீட்டாக இடி மற்றும் சிபிஐ ரெண்டுத்துலேருந்தும் 2 வழக்குகளிலிருந்தும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 கேஸுக்கும் தனித்தனியாக 10 லட்ச ரூபாய்க்கான ஷூரிட்டி பாண்டு நீங்கள் டெபாசிட் பண்ணணும், கூடுதலாக பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். இதில் என்ன அப்படின்னா, ஆர்டரை டீட்டெயில்டாக நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கொடுத்துட்றோம் அப்படின்னு இருக்காங்க.
அதில் வந்ததுனா தான் பல விஷயங்கள் அடுத்தடுத்து ஹியரிங்குள்ள நம்ம எதிர்பார்ப்பது அடுத்த 3 அல்லது 4 ஹியரிங்குள் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பாக டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வெளியில் வரப்போகிறார். ஒன்று. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி ஆர்டர் ரிசர்வ் ஆகிருக்கு. இதனோட இம்பாக்ட் நேரடியாக அதுக்குள்ளே போகும். ஏன்னா இந்த பெஞ்சில் ஐ திங்க் கவாயும் அதில் ஜஸ்டிஸ் கவாய் அல்லது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் 2 பேரில் யாரோ ஒரு லெட் பெஞ்சு அவங்க இதை விட இன்னும் தீவிரமான ஷார்ப்பான விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஆர்டர் கொடுத்து அவரை வெளியில் விட வேண்டியது, பெயிலில் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இவங்க கவிதா கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கவிதா கேஸில் ஒரு பெரிய ஒரு ஏறத்தாழ 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த வழக்கில் இன்னும் கவிதா ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சிஎம் இவங்களோட தொடர்பு எடுத்து இன்னும் நிறைய பேர் கைதானாங்க இல்லையா. அந்த கைதானவங்களில் ஒரு போர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஏற்கனவே பெயில் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அது முழுக்க வந்து கார்பரேட் டீமாக இருக்குது. அவங்க தேர்தலில் சந்திச்சிருக்காங்க. பிஜேபிக்கு எலக்டோரல் பாண்டு கொடுத்துட்டு பெயில் அந்த 52 கோடி பிஜேபிக்கு எலக்டோரல் பாண்டு கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு வெளியில பெயில் கிடைக்குது. பார்த்தா அவங்க அப்ரூவர் ஆகுறாங்க. உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. திடீர்னு இப்போ அவங்களுக்கு வந்து பேப்பர்டைஸ் பண்ணிட்டாங்க, புனித நீரை தொலைச்சிட்டாங்க அவங்கள. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னும் சில பேர்த்து வந்து சார்ஜ் ஷீட்டே போடாமல் அவங்கள வந்து ஹோல்டு பண்ணி வச்சாங்க இல்லையா. இது எல்லாம் குறித்து உச்சநீதிமன்றம் திருப்பி மறுபரிசீலனை பண்ணுமா? ஏற்கனவே இருக்கவங்க ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, இன்னும் நிறைய பேர். இல்லை, இதில் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தால் ஒரு புல்டோஸ் ஆர்டர் போட முடியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு கேஸில் மட்டும் எடுத்து அப்படி செய்ய முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டார். அடுத்த 6 பேரும் அதே கிளாஸை கோட் பண்ணி அவங்க தரப்பில் தான் மனு போடப்பட்டது. அதுக்கப்புறம் அதை கிளப் பண்ணி மொத்தமாக விடுவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போனாங்க. இதுங்க அதுவும் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் பெஞ்ச் தான் நினைக்கிறேன். அப்போ அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் அவரும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தான்னு நினைக்கிறேன். அவர் ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்து பல விஷயங்களை பேசக்கூடியவர். அப்போ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சதுன்னா இவங்களே அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சிசோடியாவை கோட் பண்றாங்க இல்லையா. இன்றைக்கு அமலாக்கத்துறை வழக்கில் குறிப்பாக பிஎம்எல்ஏல அண்டர் ட்ரையலாக அரசியல் ரீதியாக கைது பண்ணப்பட்டு உள்ள இருக்க அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இந்த ஒரு கேஸை மட்டும் பெக்யூலராக எடுக்காமல் அப்போ நீங்கள் எடுத்தால் எல்லா என்டையர் பிஎம்எல்ஏக்கும் எடுக்கணும். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஎம்எல்ஏனுடைய இந்த ஷரத்துகள் இருக்குல்ல, இந்த ஷரத்துகள் செல்லும்னு சொன்ன 3 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ஏஎம் கன்வில்கர் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக அவசரமாக அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு அவர் ரிலீவ் ஆனார். இன்னைக்கு வந்து மோடி அரசால் அவர் மிக உயர்ந்த ஒரு பதவியில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம அண்ணா சாரை போராடி கொண்டு வந்தார் இல்லையா, லோக்பால் லோக் ஆயுக்தா, அதனுடைய தலைவராக அவர் இப்ப உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் கன்வில்கர்ங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த பெஞ்சு கொடுத்த அந்த தீர்ப்பு செல்லுபடி ஆகுமா, அதில் ரிவ்யூ போகலாமான்னு ஒரு 3 நீதிபதிகள் அமர்வு ஆல்ரெடி அசைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிஞ்சிருச்சு. என்டையர் பிஎம்எல்ஏட ப்ரொவிஷன் அதில் தான் உங்களுக்கு வரும்போது தான் இதே போல் ஐ திங்க் ஜஸ்டிஸ் சூரியகாந்தன் கேட்குற ஒரு ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு, 10 வருஷத்தில் 3500 வழக்கு போட்டிருக்கிறீங்க, உங்களால் கிட்டத்தட்ட 1% கூட வாங்கி தர முடியல. 30 கேஸுக்கு கீழே தான் நீங்கள் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா 0.8% தான் கன்விக்ஷன். 10 வருஷமாக இந்தியாவிலே மிக உயர்ந்த சிறந்த மூளைகளை கொண்ட அமலாக்கத்துறை பாஞ்சு பிடிக்கும், அவ்வளோ வேகமானது, உலக லெவலில் சர்வதேச குற்றத்தை தடுக்கிற லெவலுக்கு அறிவுடையவங்களால 3000 கேஸ் போட்டு 30 கேஸ் கூட கன்விக்ஷன் 10 வருஷமாக வாங்க முடியலன்னா நீங்கள் என்ன ப்ரீமியர் ஏஜென்சி, உங்களோட எஃபிஷியன்சி என்னவா இருக்குன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க இல்லையா. இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதுக்குள்ளே வரப்போது ஒட்டுமொத்தமாக அதாவது கெஜ்ரிவாலினுடைய கைதுக்கு பிறகு அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. பிஎம்எல்ஏனுடைய அந்த ஷரத்துக்களையே மறுபரிசீலனை செய்து, ஏன்னா இவங்க ஈடு கை வைக்கிற அத்தனையும் பல நேரங்களில் கார்பரேட் லாயர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடென்ஸும் இதுவும் படிக்கிற லெவலுக்கு அவங்க கார்பரேட் லா படிச்சுட்டு இருந்தது போய் எப்போ ஈடு கை வைக்கணும்னு தெரியாதனால இன்றைக்கி பிஎம்எல்ஏ படிக்கக்கூடிய இடத்துக்கு லா ஃபார்ம் எல்லாம் வந்துருச்சு. ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஸ்பெண்ட் பண்ணி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதுனால ஈடி பிடிக்கிறதெல்லாம் அங்கே போனால் மொத்தமாக அந்த பெஞ்சில் அங்கே தான் உட்காருது. இப்போ சமீப நாட்களில் லோயர் கோர்ட்டில் நீங்களே கொடுக்க வேண்டிய பெயிலெல்லாம் ஏன் எங்ககிட்ட தள்ளி விட்றீங்கிறது தான் உச்சநீதிமன்றத்து நீதிபதிகளுக்கு பல நேரங்களில் அது கோபமாகவே மாறுது. எப்போ இதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுன்னா இல்லை ஈடினா ப்ரீமியர் ஏஜென்சி, இந்த அதிகாரம் இருக்கிறதுனால தானே முதல்ல அதுக்கு ரெவியூ போடணும்னு ஒன்று போட்டிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அமலாக்கத்துறை இந்த சட்டம் பிஎம்எல்ஏவோட அந்த இது ராஜ்யசபாவில் இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு மணி பில் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அது இன்னைக்கு ஆன் ட்ரையலில் இருக்குது. அதுக்கு ஒரு ஐ திங்க் 5 ஜட்ஜ் அல்லது 7 ஜட்ஜ் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான வேலைகள் சந்திரசூட் ரிலீவ் ஆகிறதுக்குள்ள அதுக்கான ப்ராசஸை முடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ரெண்டும் பின்னாடி வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த செட்டப்பை தான் ஜுடிஷியரி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க செர்ரி பிக் பண்ணால் அது கேள்வியாக மறுப்போம். உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு எம்பிஎம்எல்ஏ அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கான அப்பீலாக அவர் ஹைகோர்ட்
கோர்ட்டில் இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கேசஸை ரிலீஸ் ஆனவங்கள பார்த்து எடுத்து அதை ரீட்ரையலுக்கு ஆர்டர் பண்ணுறாரு, சோமோட்டோவாக எடுக்கிறாரு. இப்போ அதில் ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, இவர் வந்து செலக்டிவாக இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இப்போ இந்த மாதிரி எக்ஸைஸ் பாலிசி அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் சொல்லுச்சு அப்படின்னா ஏன் குறிப்பாக அந்த ஒரு கேஸ் மட்டும்னு கேட்பாங்க. அப்போ ஒட்டுமொத்த பிஎம்எல்ஏக்கும் ஸ்ட்ரக்சுரலாக சிஸ்டமிக்காக என்ன பிரச்சனை அதில் கை வைக்கணும் அப்படின்னு தான் போக முடியும். அதுக்கான வேலையை உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு அடுத்த 2 அல்லது 3 ஹியரிங்கில் சப்ஜெக்டட் டு இடி சொலிசிட்டர் ஜெனரல் வந்து ஆஜராகணும். ஏன்னா போன ஹியரிங்லேயே அவர் வேறு கேசஸில் மாட்டிக்கிட்டார். கரெக்டாக அது என்றைக்கு வந்ததுன்னா நம்ம கொல்கத்தா டாக்டர் அந்த அவங்க மரணம் அந்த சோமோட்டோ கேஸில் மாட்டிக்கிச்சு. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் போயிட்டு இருந்தது. இவர் எஸ்வி ராஜு தான் போய் டைம் கேட்டார். என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னுட்டு ரொம்ப கடுமையாகவே பேசிட்டாங்க. உங்கள் தரப்பு கேட்கணுன்ற ஒரு ப்ராசஸ்க்காக தான் நாங்கள் கூப்பிட்ருக்கோம், நீங்கள் வந்தே ஆகணும் வாதாடே ஆகணும்னால நாங்கள் ஆர்டரை பாஸ் பண்ணிடுவோங்கிற ரேஞ்சுக்கு தான் போன முறையே பேசினாங்க. செந்தில் பாலாஜி தான் அதாவது தேதி குறிப்பிடப்படாமல் சில விஷயங்களை மட்டும் வாங்கிக்கிறதுக்காக தான் போன முறை கூப்பிட்டது. கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் இடி சைட்லேருந்து வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களாப்பா, வேறு எதுவும் உங்கள்கிட்ட கருத்து இருக்கா அப்படின்ட்டு தான். இன்றைக்கி அமலாக்கத்துறையில் எஸ்வி ராஜு சொன்னார் இல்லையா, நீங்கள் கவிதாவுக்கு பெயிலை கொடுத்துறாதீங்க, நான் இடி ஏதாவது சொல்கிறாங்களான்னு கேட்டுட்டு வந்தேன்னு. அதுக்கெல்லாம் நேரமில்ல, ஆர்டரை இப்போ டிக்டேட் பண்ணுறோம், ஸ்டெனோ டைப் பண்ணுவாங்க, காப்பி ஏறிடும், நீங்கள் பார்த்துங்கன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா மேலே போய் அப்பீல் போகிறதுனா போய்க்குங்கிற அந்த இடத்துக்கு நீதிமன்றம் வந்திருக்கிறது. ஸோ பிஎம்எல்ஏ அல்ல அன்ரல் ட்ரையலாக குறிப்பிட்டு தகுந்த வகையில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா பொலிட்டிக்கலாக அரசியல் நோக்கத்துக்காக கைது செய்யப்பட்டவர்கள் எல்லோருக்கும் ஒரு வாசல் அப்படிங்கிறது திறந்திருக்கிறது. ஏன்னா இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல நம்ம எடுக்க வேண்டியது அண்டர் ட்ரையலே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பீரியடாக மாறக்கூடாது. சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டு அதில் இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அந்த 90 நாளுங்கிறது இதில் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் பண்ண லேட் பண்ணாலும் பெயில், சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண பிறகு அவங்கள ஏன் விசாரிக்கணும், அதுக்கும் பெயில்னு இப்போ வந்துருச்சு. அப்போ ஈடு இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் நரேட்டிவை நீதிபதிகள் கையில் வச்சுட்டு தயாராக இருக்காங்க. ஜுடிஷியரி அஃப்கோர்ஸ் அது நம்ம கோரிலேட் பண்ணிக்கலாமா டைரக்டான்னு நமக்கு தெரியல. பட் மத்தியில் மெஜாரிட்டி இல்லாமல் கொயலிஷன் கவர்மெண்ட்ஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு தன்னாட்சி அமைப்புகளும் கொஞ்சம் கூடுதலாக சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கான வேலைகளை நோக்கி நகர்வார்கள். அந்த வகையில் ஜுடிஷியரியும் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம கருதலாம். விஆர்எஸ் கவிதாவினுடைய பெயில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸுக்கான ஒரு அடிப்படை விதைப்பட்டது குறித்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி.